கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து போறதுக்கு முன்பதாக அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம ஏறக்குறைய ஒரு 7 கிளாஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது இது ஒரு 7வது ஒரு வகுப்பா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய கிருபையினால இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த வகையில நம்ம என்ன பண்றோம், இந்த நாள்ல நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல முதல் 8 வசனங்கள் நம்ம முடிச்சிட்டோம். 9, 10ஆம் வசனம் கூட முடிச்சிட்டோம். இப்போ 11 மற்றும் 12 ஒரு 2 வசனமே இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். விசேஷமாக இந்த நாள்ல நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்க்க போறோம்னு சொல்லும்போது, 7 சபை பற்றியான ஒரு அறிமுகம். 7 சபை பற்றியான ஒரு அறிமுகம். ஸோ இதுதான் இந்த நாள்ல நம்ம பார்க்கக்கூடிய பாடமா இருக்கு. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனத்தை முதலாவது நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காளம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம் கேட்டேன். அது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது வசனம் வந்து வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸோ இந்த ஒரு வசனத்தை நம்ம எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி தியானிக்க போறோம்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். ஸோ கடந்த வாரமே நம்ம பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம பார்த்த காரியம் என்னன்னு பார்க்கும்போது, யோவான், அப்போஸ்தலன் யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்போ வாங்கினார் அப்படின்னு சொல்லும் போது, கர்த்தருடைய நாள்ல என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது, ஒரு எக்காலம் ஊதுகிற ஒரு சத்தம், ஒரு பெரிய சத்தம் கேட்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, அதை திரும்பி பார்க்கிறார். ஏன்னா அந்த எக்காலம் வந்து எங்க துணிக்குதுன்னா, அவருடைய பின்னாடி துணிக்குது. ஸோ இந்த காரியத்தை நம்ம கடந்த வாரம் பார்க்கும்போது, யோவான் வாழ்ந்த நாட்கள்ல இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் பெற்றுக்கொள்ற விதம் எப்படின்னா, அவர் திரும்பி பார்க்கும் போது ஏற்கனவே என்ன ஆயிருக்குன்னா, ஒரு காலகட்ட சபை முடிஞ்சிருக்கு. யோவானே அதை வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, திரும்பி பார்த்து அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் வாங்குறாருன்னா, யோவான் வகுப்பா இருக்கக்கூடிய நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை திரும்பி பார்த்து வாங்கும் போது ஏறக்குறைய 6 சபை காலம் என்ன ஆயிட்டு இருக்கோம், முடிஞ்சிருக்கோம். அப்படின்னா இந்த இடத்துல வந்து யோவான் கர்த்தருடைய நாள்ல அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் வாங்கினார் அப்படின்னு சொல்லும் போது, பொதுவா ஆதி கால சபையில கர்த்தருடைய நாள் அப்படின்னா வாரத்தின் முதல் நாள். அது வந்து எதை குறிக்குதுன்னா, கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்து, அவர் உயிர் தெழுதுட்டு பிறக்க அப்போஸ்தலர்களை சந்திச்சது. அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர்கள் வாரந்தோறும் கூடின நாளும் எப்போதான் வருது, வாரத்தின் முதல். அதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது கர்த்தருடைய நாள் அப்படின்றாங்க. ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கூட ஒரு வேளை எப்போ யோவானுக்கு தரிசனம் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வாரத்தின் முதல் நாள். ஆனா இப்போ 7ஆம் சபை காலகட்டத்துல வாழக்கூடிய நாம், பரிசுத்தவான்களா வாழக்கூடிய நாம், நமக்கு கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும் போது என்ன, 1000 வருஷ அரசாட்சி. 1874க்கு பிறகு அந்த ஒரு 1000 வருஷம் துவங்குற காலத்துல நம்ம வாழுகிறதுனால, இந்த ஒரு முழு யுகமே எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கர்த்தருடைய நாளா தான் காணப்படுது. இப்போ கர்த்தருடைய நாளுக்குள்ள இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் வாங்கக்கூடிய நாம் எப்படிதான் இதை வாங்குவோம்னு பார்க்கும்போது, பின்னாடி திரும்பி தான் வாங்குவோம். அப்படின்னா வரலாற்றை திரும்பி பார்த்து தான் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை வாங்க முடியும். ஸோ அவங்க வாங்கும் போது ஆவிக்குள் ஆனேன்
அப்படின்னா யோவான் வந்து முற்றிலும் தன்னுடைய பலத்தினால இதை வாங்கல. ஏறக்குறைய அந்த பத்மத்தீவுல செத்த நிலையில காணப்படும் போது தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அந்த தரிசனத்தை அவர் பெற்றுக்கொண்டு பார்க்கிறோம். அதே போலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப இருக்கக்கூடிய பரிசுத்தவான் கூட இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்கணும்னா கண்டிப்பா தேவனுடைய பரிசுத்த ஆவியும் அவருடைய துணை கொண்டு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த ஒரு புத்தகத்தை தியானிக்க முடியும். ஸோ அந்த ஒரு பின்னணியோட 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அது எப்படி துவங்குது நம்ம வாசிக்கலாம். அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விரும்பினது. அன்பான சகோதர சகோதரிகள், இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வாசிக்கும் போது பாருங்க, ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கர்த்தர் இயேசு ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவரா இருக்கிறார். ஆனா இந்த 11வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு வார்த்தை மூல பிரதியில காணப்படுறது இல்லை. ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல இல்ல ஹர்லி மேனுஸ்கிரிப்ட்ல நம்ம பார்க்கும்போது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினமா இருக்கிறேன் எனக்கூடிய வார்த்தை அது வந்து ஓல்டு மேனுஸ்கிரிப்ட். இல்லைன்னா இப்போ நம்ம கிட்ட வந்து ஆங்கிலத்துல வந்து NIVயோ ASV அந்த ஒரு பைபிள்ல நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு வார்த்தை காணப்படாது. ஏன்னா ஏற்கனவே இந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு, பேசப்பட்டதுனால இது காணப்படல. அதே போல ஆசியாவில் உள்ள அந்த வார்த்தையோ என்ன ஆகுறதுலன்னு பார்க்கும்போது காணப்படுறது இல்லை இந்த ஒரு 11ஆம் வசனத்துல. ஸோ இது வந்து நீங்க உங்களுடைய குறிப்பில நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த ஒரு வார்த்தையை நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, அந்த ஒரு வசனத்தை நான் ஆங்கிலத்துல படிக்கும் போது saying what thou seeth write in a book அப்படிதான் துவங்குது. நீ பார்க்கறது வந்து என்ன பண்ணு, இந்த புத்தகத்துல எழுது. அப்படித்தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு வசன பகுதிகள் வருது. ஸோ அதை தொடர்ந்து எதுக்கு எழுதணும், யாருக்கு எழுதணும்னு பார்க்கும்போது 7 சபைக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது எழுதுக. ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 7 சபைக்கு என்ன காரியத்தை யோவான் எழுதணும். 10வது வசனத்துல நம்ம வாசிச்ச ஒரு விஷயம்னா, அந்த எக்காலம் போல பிரதான சத்தம் அவர் துணிக்கும் போது அவர் திரும்பி பார்க்கிறார். பாத்தீங்களா, அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு தரிசனம் வந்து என்ன பண்றாருன்னா யோவான் அவர் பார்க்குவார். ஸோ சகோதர சகோதரிகளை, அது என்ன தரிசனம்னு அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஒரு வசனத்துக்கான விளக்கத்தை பார்க்கும்போது ரொம்ப விசேஷமாக இந்த புத்தகத்துல தரிசனமா காட்டக்கூடிய எல்லா காரியமும் யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு, அதாவது 7 சபைகளுக்கு அவர் என்ன பண்ணோம்னா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அந்த சபைகளுடைய பேர் நம்ம பார்க்கும்போது எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. பாருங்க, இந்த ஒரு 7 சபைக்கு அவர் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அவர் இந்த தகவலை அனுப்பணும். இப்போ நம்ம பக்கத்துல வந்து ஒரு மேப் போட்டிருக்கோம், ஒரு சார்ட் போட்டிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் துர்க்கி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் வந்து இந்த ஒரு 7 சபையோ காணப்படுது. இப்போ மேப்ல நம்ம இந்த ஒரு 7 சபை எங்க இருக்குன்னு பார்க்கும்போது இந்த நாட்கள்ல துர்க்கி எனக்கூடிய இடத்துல இருக்கு. பாருங்க, பத்மத்தீவுல இருந்து நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன பட்டணங்கள் தான் இந்த 7 சபைகள். பத்மத்தீவுல இருந்து ரொம்ப கிட்ட நம்ம பார்க்கும்போது அந்த சபைகள் வந்து நம்ம பார்க்கும்போது பக்கமா தான் இருக்கு அந்த ஒரு 7 சபைகள். ஒருவேளை நம்ம யோவான் காலத்துல நம்ம எடுத்து பார்க்கும்போது இது பத்மத்தீவுல இருந்து அங்க இருக்கக்கூடிய 7 சபைக்கு அவர் சொல்லர்த்தமா லிட்ரலா எழுதியிருக்கிறாரா அப்படின்னு நம்ம சொல்லும் போது கண்டிப்பா எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இந்த ஒரு 7 சபைகள் அப்படின்னு சொல்லும் போது இது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது சுவிசேஷ காலத்துல இருக்கக்கூடிய 7 சபை காலகட்டத்துக்கு யோவான்
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய தரிசனங்களை, அவர் திரும்பி பார்த்து வாங்கின சத்தியங்களை அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த 7 சபை காலத்துக்கு அவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். சோ இந்த ஒரு பாயிண்ட நம்ம வாசிக்கும் போது இந்த சபைகள் எங்க இருக்குன்னு பார்க்கும் போது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு பாருங்க, இந்த சபைகள் எங்க இருக்குன்னா ஆசியா, அதாவது ஆசியா அப்படின்னு சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆசியானா ஒரு அடையாள பாஷை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணு இல்லைன்னா போகி. இது நம்ம பார்த்துட்டு இந்த ஒரு மீனிங். அப்படின்னா என்னன்னா மண்ணுல இருக்கக்கூடிய, மண்ணு இல்ல ஆக்சுவலி சேற்றுல இருக்கக்கூடிய 7 சபைகளுக்கு எழுதுவதாவது. அப்படின்னா சகோதர சகோதரிகளை ஒரு சேறு கலவை எப்படி உண்டாக்கும்னு பார்க்கும்போது மண்ணுல தண்ணி என்ன ஆகும், அது கலக்கும் போது தான் சேறு உண்டாக்கும். அப்படின்னா இந்த ஒரு ஆசியாவில் உள்ள 7 சபைகள் சொல்லும் போது இந்த 7 சபை காலகட்டத்துல ஏறக்குறைய 100,000 எக்லிஷியாஸ் இருக்கும். இந்த 100,000 எக்லிஷியாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சேத்துல இருக்கும். அப்படின்னா சேரும் சகதியா இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, தண்ணி தேவனுடைய வார்த்தை, சத்தியத்தை குறிக்குது. சில இடத்துல அந்த தண்ணி இந்த பூமியில ஊற்றப்படும் போது சேறு சகதியா மாறுதுன்னா என்ன அர்த்தம்னா உண்மையான சத்தியத்தை உண்மையான சபை மக்கள் அவங்க பெற்றுக்கொள்ளும் போது, அவங்க அதை வாங்கும் போது என்ன நடக்கும்னா சில பொய்யான அந்நிய உபதேசங்கள் என்ன ஆகும்னு பார்க்கும்போது மிக்ஸ் ஆகும் அவங்க வாழக்கூடிய காலகட்டத்துல. அப்படி வாழக்கூடிய காலகட்டத்துல அது மிக்ஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா உண்மையான சபை உண்மை சத்தியத்துக்காக போராடுவாங்க. உண்மை இல்லாதவர்கள் பொய்ய தூக்கி நிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல், அந்த மாதிரி ஒரு கஷ்டம் நிறைந்த ஒரு சூழல்ல தான் தேவன் என்ன பண்றாருன்னா இந்த புதிய சிருஷ்டிய வளர்க்கிறார். அப்படின்னா இந்த புதிய சிருஷ்டியை தேவன் வளர்க்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த சேரும் சகதி இருக்கக்கூடிய இடத்துல தான் பொன்னான நபர்களை அவர் என்ன பண்றாரு, தேர்ந்தெடுத்து பொன்னான நபர்களை அவர் தூக்கி அவருடைய திவ்ய சுபாவத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். சோ சகோதர சகோதரிகளே, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு அது ஒவ்வொரு சபைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வரக்கூடிய நாட்கள்ல அதோடைய பேரு, அதோடைய தூதர்கள், அதோடைய கால கணக்கு எல்லாத்தையும் நம்ம தியானிக்க போறோம். ஆனா இப்பத்துக்கு நம்மளுடைய மனசுல நம்ம என்ன ஒரு அடிஷனல் தகவல் எடுத்துக்கலாம்னு பார்க்கும்போது உண்மையான சபை எப்பவுமே பொய் உபதேசம் மத்தியில அவங்க போராடினே இருப்பாங்க. அந்த போராட்டத்துல இருந்து அவங்க எப்படி அந்த சத்தியத்தை தூக்கி நிக்க வைக்கிறாங்க, அந்த சத்தியத்துக்காக எப்படி வாழ்றாங்க, அந்த சத்தியம் எப்படி அவங்கள மாத்துது, அதுதான் இந்த ஒரு முழு வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்க போறோம். சேற்றுல இருக்கக்கூடிய 7 சபை காலம், அங்க 100,000 எக்லிஷியாஸ் இருக்கு, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. சோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்டா இருக்கு. அவங்களுக்கு யோவான் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய முழு சத்தியங்கள், முழு தரிசனத்தை என்ன பண்றாருன்னா அவர் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் 11ஆம் வசனத்துக்கான விளக்கம். அடுத்த வசனம் நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 12-16 நம்ம வாசிக்கலாம். ஆனா இந்த நாள்ல வெறும் 12ஆம் வசனம் மாத்திரம் தியானிக்க போறோம். ஆனா நம்ம மற்ற வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 12ஆம் வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் வயிறும் வெண் பஞ்சையை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரும் வெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது.
தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசியாவில் உள்ள 7 சபைக்கு அவர் எழுத வேண்டிய விஷயத்த திரும்பி பார்த்து வாங்கும் போது ஒரு தரிசனத்தை யார் பார்க்கிறாருன்னா யோவான் பார்க்கிறார். அப்படி அவர் திரும்பி பார்க்கும் போது ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை அவரு திரும்பி பார்க்கும் போது ஒரு மிக பயங்கரமான ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும் போது 7 குத்து விளக்கு மத்தியில இருக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்குன்னா ஒரு நிலையங்கி தரித்திருக்கிறாரு. அப்புறம் ஒரு கச்சைய பொன் கச்சைய கட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட தலைமுடி வெள்ளையா இருக்கு, கண்கள் அக்னி ஜுவாலியம் போல இருக்கு, நாவு பட்டயம் போல இருக்கு, கால் பாதங்கள் எரிகிற அது ஒரு வெங்கல போல இருக்கு. இந்த ஒரு தரிசனத்தை பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே எப்படி இருக்குன்னு பார்க்கும் போது ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு காட்சியாக இந்த இடத்துல இருக்கு. இது யோவான் பார்க்கிறாரு. இந்த தரிசனத்தை பார்த்து அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும் போது அது அப்படியே ரெக்கார்ட் பண்றாரு. சரி, இந்த ஒரு தரிசனத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வாரம் மற்றும் அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போறோம். என்ன ஒரு காரியம், இந்த தரிசனத்துல இது பார்க்கறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் இதுக்குள்ள நம்ம போகும்போது ஒரு மிகப்பெரிய சத்தியங்களை நம்ம தியானிக்க போறோம். சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த ஒரு தரிசனத்தை யோவான் பார்த்த விதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். பாருங்க, யோவான் கிட்ட பேசின அந்த சத்தத்தை பார்க்கறதுக்கு யோவான் திரும்பினாராம். இது ஒரு பாயிண்ட்ல நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் போது அந்த ஒரு எக்காலம் துணிக்கும் போது திரும்பி பார்க்கறது வரலாற்றை என்ன பண்ணும், திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு தாட் சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தரிசனத்தை யார் தான் பார்க்குவாங்கன்னா யார் ஒருத்தர் திரும்பி பார்க்கறாங்களோ அவங்க தான் இந்த தரிசனத்தை பார்க்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் யார் ஒருத்தர் முழுமையா திரும்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா யார் யார் தேவன் பக்கம் அர்ப்பணிச்சு தங்களுடைய வாழ்க்கைய தேவனுக்காக திரும்பி வாழ்றாங்களோ, அப்படின்னா ஒரு புதிய சிருஷ்டியாக வாழ்றாங்களோ, அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, பாவ வாழ்க்கையிலிருந்து திரும்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சத்தம் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது கான்சிக்ரேட்டடுக்கு தான் இந்த ஒரு பாக்கியம், ஃபுல்லி கான்சிக்ரேட்டடுக்கு தான் இந்த ஒரு பாக்கியம். அதாவது இந்த ஒரு தரிசனத்தை ஒருத்தர் திரும்பி பார்க்கிறாரு, இந்த தரிசனத்துல கேட்கக்கூடிய வார்த்தைகள் புரியுது அப்படின்னா இது யாருக்காக பேசப்பட்ட வார்த்தைன்னு பார்க்கும் போது ஜஸ்ட் கான்சிக்ரேட்டட், அர்ப்பணிக்கப்படாத யாருக்கும் இந்த ஒரு சத்தம் கிடையாது. அதுதான் இந்த ஒரு தரிசனத்தை யோவான் பார்க்கும் போது அவர் திரும்பி பார்க்கிறாருன்னா அவருடைய மாம்சீக வாழ்க்கையை விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை அவரு திரும்பி பார்க்கிறார். ஸ்பிரிச்சுவலா இந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி திரும்பி பார்க்கும் போது என்ன காரியம் இருக்குன்னா ஒரு 7 குத்து விளக்கு இருக்கு, 7 குத்து விளக்கு. ஸோ இந்த நாள நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய 7 குத்து விளக்குக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய 7 குத்து விளக்குக்கும் உள்ள வித்தியாசம். ஏன் இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம தியானிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம தியானிக்கும் போது தான் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு தேவன் கொடுக்கிற செய்தி என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அதே போல நம்ம இந்த ஒரு ரெவலேஷன் ஸ்டடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். என்னன்னா பின்னாடி இருக்கக்கூடிய 65 புஸ்தகத்தோடைய நாலேஜ், அதோடைய அறிவு, அதோடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம தியானிக்க முடியும்னு சொல்லும் போது இங்க குத்து விளக்கு எனக்கூடிய ஒரு விஷயம் நம்ம தியானிக்கும் போது பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரபலமா இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய குத்து விளக்கு பத்தி நம்ம சில தகவல் தெரிஞ்சுக்கினா தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய குத்து விளக்கு
நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஒரு கோணத்துல ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய குத்து விளக்குக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய குத்து விளக்குக்கும் என்ன வித்தியாசம் நம்ம முதல் பார்க்குவோம். இப்போ நம்ம முதல் என்ன பார்க்கலாம்னா ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய குத்து விளக்கு குறித்து நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய பொன் குத்து விளக்கோடைய இன்னொரு பேர் என்னன்னு பார்க்கும்போது மெனோரா அப்படின்னு சொல்லுவாங்க. மெனோரா அப்படின்னா தங்கத்தால் அடிக்கப்பட்டு செஞ்ச குத்து விளக்கு. ஃபோர்ஜ்டு அப்படின்னா அது ஒரு சிங்கிள் பீஸ் கோல்டு இருக்கும். அதை அடிச்சு 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 தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஷேப்பை அவங்க கொண்டு வருவாங்க. ஃபோர்ஜ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஜிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு குத்து விளக்குக்கு. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு நடு தண்டு இருக்கும். சென்ட்ரல் பிரான்ச் டீம் ஒரு நடு தண்டு இருக்கும். அந்த தண்டுக்கு ஒட்டி வலது பக்கத்துல ஒரு 3, இடது பக்கத்துல ஒரு 3 அந்த ஒரு குத்து விளக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடிச்சு அதை ஒட்ட வச்சிருப்பாங்க. வளைஞ்சு இருக்கும் அந்த ஒரு தண்டுகள், 3 தண்டுகள். நடுவுல ஒரு குத்து விளக்கு. அது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டா, எந்த ஒரு பெண்ட் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற குத்து விளக்குடைய அரேஞ்ச்மெண்ட் நம்ம பார்க்கும்போது நடுவுல ஒரு தண்டு இருக்கும். அதுக்கு ஒட்டி 3 தண்டுகள், அக்கப்பக்கம் 3 தண்டுகள் இருக்கும். அப்படின்னா கிளைகள் இருக்கும். அப்படின்னா மொத்தம் 7 விளக்குகள் இது ஒட்டி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட், இந்த ஒரு குத்து விளக்குடைய அரேஞ்ச்மெண்ட் குறித்து நம்ம பார்க்கும்போது இது ஆசரிப்பு கூடாரத்துல எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது இது பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். டேபர்னாக்கல்குள்ள, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துல இந்த மாதிரி ஒரு குத்து விளக்கு எங்க மட்டும்தான் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மாத்திரம் பிரகாசிக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. சரி, இப்போ பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு குத்து விளக்கு குறித்து நம்ம இன்னும் தியானிக்கும் போது இது தங்கத்தால் செய்த குத்து விளக்கு. அதுல 7 என்ன இருக்குங்க, 7 கிளைகள் இல்லைன்னா 7 விளக்குகள் இருக்கு. பொதுவா தங்கம் எதை குறிக்குதுன்னா தெய்வீக விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் தங்கம். இப்போ அந்த ஒரு 7 விளக்குகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஆல்மண்ட் ஷேப். ஆல்மண்ட்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு பாதம் இருக்கு பாத்தீங்களா, பாதுமை கொட்டை. அந்த பாதுமை கொட்டை என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அதுதான் அதோடைய வெசலா இருக்கும். அப்படின்னா அது பாத்திரமா இருக்கும். பாதுமை கொட்டை தான் அதோடைய பாத்திரமா இருக்கா. அதுக்குள்ள என்ன ஊத்துவாங்கன்னு பார்க்கும்போது எண்ணெயை ஊத்துவாங்க. இப்போ அந்த பாதுமை கொட்டை, அந்த எண்ணெய், அதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பா போகுதுல. அதுல இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது ஒரு 6 பாதுமை கொட்டை அந்த 7 இருக்கும். அதுல அந்த ஒரு பாதுமை கொட்டை ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கு தண்டுகள் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், இந்த அரேஞ்ச்மெண்ட்ல பார்க்கும்போது பாருங்க, அந்த ஒரு பாதுமை கொட்டை ஒரு பாத்திரம் இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க. இந்த ஒரு பிக்சர்ல நீங்க பார்க்கும்போது பாத்திரத்தை பாக்குறீங்க. இந்த நடுவுல இருக்கிற தண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த நடுவுல இருக்கிற தண்டு அதோடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது மேல் நோக்கி இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சிருப்பாங்க, மேல் நோக்கி வச்சிருப்பாங்க. அப்படியே அது எரியும் போது அப்படியே ஸ்ட்ரைட்டா எரியும் அந்த பாதுமை கொட்டையோடைய அரேஞ்ச்மெண்ட். ஆனா மத்த 3 கிளைகள் எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த நடுவுல இருக்கக்கூடிய தண்டுக்கு பாக்குற மாதிரி, இல்ல அந்த நடுவுல இருக்கக்கூடிய தண்டுக்கு நோக்குற மாதிரி பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ஒரு பாதுமை கொட்டையோடைய வெளிச்சம் பாருங்க. இது பார்க்கும்போது இந்த நடுவுல இருக்கிற தண்டை நோக்கி அந்த வெளிச்சம் காணப்படும். 2வது பாருங்க, அந்த நடுவுல இருக்கிற தண்டை நோக்கி காணப்படும். 3வது பாருங்க, அதே போல இந்த சைடு பாருங்க. அப்படின்னா நடுவுல இருக்கிறது மாத்திரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது பிரகாசமா நடுவுல அப்படி எரியும். மத்ததெல்லாம்
அதை நோக்கி என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஆசாரியர் அந்த ஒரு விளக்க எரிய வைக்குவார். இது என்ன ஒரு பாயிண்ட்னா சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு குத்து விளக்கு ஒரு சாதாரண குத்து விளக்க போல இப்படி உள்ள போந்த போதே அவர் கட் பண்ணிட்டு எண்ணெயை ஊத்தி பத்த வச்சுட்டு அப்படி பண்ண மாட்டார். அதோடைய டைரக்ஷன் கூட ரொம்ப முக்கியம். எந்த பக்கம் வந்து அந்த திசை கூட ரொம்ப முக்கியம். எந்த பக்கம் வந்து அந்த ஒரு திரி ஏத்தணும், எந்த பக்கம் அந்த ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு. சோ சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு விளக்கு தண்டு எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது, அது நடுவுல இருக்கக்கூடிய விளக்கு தண்டு வந்து கர்த்தர் இயேசுவை குறிக்குது. அவர் மாத்திரம் தான் பரிபூர்ணர். மத்த சபை அங்கங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, கிளைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெண்டா இருக்கும், வளைஞ்சிருக்கும், கோணலா இருக்கும். அப்படின்னா கர்த்தர் இயேசு மட்டும் தான் சரியானவர், பரிபூர்ணமானவர். அவருடைய சபை எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது கொஞ்சம் கோணலா தான் இருக்கும், கொஞ்சம் பெண்டாயத்தான் இருக்கும். அப்படின்னா இந்த பெண்டான இந்த ஒரு விஷயத்த அவர் எப்படி கொண்டு வர்றாருன்னா, அதை அடிச்சு 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 ஒரு காலகட்டத்துல எல்லாமே அப்படி ஆயிடுச்சு, ஸ்ட்ரைட்டா தான் ஆயிட்டு இருக்கும். பாருங்க, அப்படி பெண்ட் ஆனாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக 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 அப்படியே நேரா நிக்குது. இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது, உண்மையான சபைக்கு வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அடிக்கப்பட்ட அனுபவம், இது அவங்கள டிசிப்ளின் கொண்டு வரும். அதே போல இந்த அடிக்கப்பட்ட அனுபவம் வந்து கர்த்தர் இயேசுக்கு உடைய சபையாக மாறத்துக்கு அவங்களுக்கு என்ன ஒரு நடக்கும்னு பார்க்கும்போது, ஒரு சீரான ஒரு பாதையில நடக்கிறதுக்கு இது உபயோகமா இருக்கும். பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மெனோரா கேண்டில் ஸ்டிக் இது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, அந்த தண்டுகள் எல்லாம் ஒரே தண்டுக்கு ஒட்டி இருக்கு. அப்படின்னா இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, இது பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குது. முதல் பாயிண்ட், கோணலம் மாணலமா இருந்தாலும் அது ஒட்டி இருக்கக்கூடிய விஷயம் ஒரு நடு தண்டுக்கு ஒட்டி இருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த விளக்கு ஏத்தக்கூடிய அந்த ஒரு ஒளி எதை நோக்கி இருக்கணும்னா நடுவுல இருக்கக்கூடிய தண்டுக்கு இசைவா தான் இருக்கணும். இது மூணும் நம்ம பார்க்கும்போது இது எதை குறிக்குதுன்னா, பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஸ்தலத்துல யாரை நோக்கி மாத்திரம் இருக்கணும்னா பரிபூர்ணமா இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசுவை நோக்கி தான் இருக்கணும். அந்த வெளிச்சம் மொத்தமே கர்த்தர் இயேசுவை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, கர்த்தர் இயேசு தான் லைட் பேரர். அப்படின்னா சத்தியத்தோடைய ஊற்று இல்ல அதாவது சத்தியத்தோடைய முக்கிய பாகமே யார் தான்? கர்த்தர் இயேசு தான். கர்த்தர் இயேசு தான் சத்தியம். அவர் தான் முக்கியமான ஒளி பிரகாசிக்க கூடியவர். இப்போ மொத்தவங்க மற்ற சபை அங்கங்கள் அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய அந்த விளக்கு தண்டு அதை நோக்கி இருக்குன்னா, எல்லா சத்தியமும் யாரை நோக்கித்தான் இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவ நோக்கித்தான் இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல குறிக்குது. அது மாத்திரம் இல்ல, இது எல்லாமே ஒன்னா ஒட்டப்பட்டு இருக்குன்னா இது வந்து கான்சிக்ரேட்டடோடைய ஒருமைப்பாட்டை குறிக்குது. நம்மள வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் நம்ம அங்கமாக இல்ல சரீரத்தோடைய பாகமாக யாருக்கு ஒட்டி இருக்கணும்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்கு ஒட்டி இருக்கணும். சோ கர்த்தர் இயேசுக்கு நம்ம ஒட்டி இருக்கும் போது தான் தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா ஒரு பரிபூர்ணரா பார்க்கிறார். சோ இப்போ மொத்தம் அந்த தண்டுகள் மற்றும் அந்த ஒரு விளக்குகள் எடுத்து பார்த்தா 7 வருது. சோ கர்த்தர் இயேசுக்கு நம்ம எப்போ ஒட்டி இருக்கிறோமோ அப்போதான் நம்ம எப்படி இருக்கிறோம்? பரிபூர்ணமா கர்த்தர் முன்னாடி காணப்படுறோம். இப்போ அந்த ஒரு நடு தண்டுல எரியக்கூடிய விளக்கு என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுனால தான் இந்த உலகத்துக்கு பாவ மன்னிப்பு உண்டாச்சு. அவர் தான் இந்த உலகத்தோடைய பாவத்தை எடுத்து போடுகிற ஆட்டுக்குட்டி எனக்கூடிய சத்தியம் தான். அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை மையமா கொண்டு தான் மற்ற சத்தியங்களும் என்ன ஆகுது? வெளியே வருது நம்ம பார்க்கிறோம். சோ ஆக மொத்தத்துல சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மெனோரா ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய விஷயம் பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குன்னா, இது அர்ப்பணிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகள் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவங்க ஒன்னா இருக்கிறது நம்ம காமிக்கிறோம்.
அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன குறிக்குதுன்னா 7 காலகட்ட சபை மொத்தமா நம்ம எடுத்து பார்த்தா கூட கர்த்தர் இயேசு எனக்குடைய ஒரு தண்டுல தான் அந்த 7 காலகட்ட சபை என்ன இருக்கு, ஒட்டி இருக்கு, இணைந்து இருக்கு, சார்ந்து இருக்கு, ஒருமைப்பாட்டா இருக்கு. இதுதான் ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய குத்து விளக்குக்கான அர்த்தம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய குத்து விளக்கு எப்படி இருக்குன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய மெனோரா குத்து விளக்கு போல இல்ல. ஆனா மாறாக இது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தனித்தனியா இருக்கு, தனிச்சு இருக்கு. இதுதான் வித்தியாசம். ஒரு சென்டர் தண்டோட இது என்ன ஆகலன்னா ஒட்டி இல்ல, இது தனித்தனியா இருக்கு. ஏன் கர்த்தர் இயேசு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்துல, அதுதான் ரொம்ப முக்கியம். இதோ பொன் குத்து விளக்கு தான், ஆனா எப்படி இருக்குன்னா தனியா இருக்கு, தனித்துவமா இருக்கு. ஒரு குத்து விளக்குடைய குணலட்சணம் இன்னும் குத்து விளக்குல இல்ல. இப்போ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்கும் போது சகோதர சகோதரிகளே, ஏன் கர்த்தர் இயேசு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கிறார் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தோட முதல் பகுதியை மாத்திரம் வாசிங்க. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே பாருங்க, அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில கர்த்தர் இயேசு இருக்கிறார். அப்படின்னா இந்த 7 குத்து விளக்கு மத்தியில அப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அது ஒட்டி இருந்தா எல்லாம் ஒன்னா இருக்கும். ஆனா மத்தியில இருக்கிறாருன்னு சொல்லும் போது இது தனித்தனியா காணப்படுது. அப்படி தனித்தனியா காணும்போது கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, மத்தியில இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு ஒவ்வொரு குத்து விளக்க தனியா பாக்குறாரு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஒவ்வொரு குத்து விளக்கும் தனித்தனியா போய் சந்திக்கிறாரு. அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற குத்து விளக்கு முழு சுவிசேஷ யுகத்துக்குடைய இருக்கக்கூடிய சபை அவங்களோட ஒருமைப்பாட்டை குறிக்குதுன்னா ஒன்னா காணப்படுது அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய குத்து விளக்கு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற குத்து விளக்கு தனித்தனியா இருக்குன்னா 7 காலகட்ட சபையா இருக்கக்கூடிய 7 குத்து விளக்கு தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. எபேசு சபை மாதிரி சிமர்னா இல்ல, சிமர்னா மாதிரி லெவதோக்கியா இல்ல. அப்படின்னா ஒவ்வொரு சபையும் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தனித்தனியா இருக்கு. இப்போ தனித்துவமா இருக்கிறதுனால கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சபையும் தனித்தனியா போய் விசாரிக்கிறார். என்ன பண்றார் கர்த்தர் இயேசு அப்படின்னா, ஒரு குத்து விளக்கு இருக்கு, எபேசு எனக்கூடிய குத்து விளக்குன்னு நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அவரு தனியா போறாரு, எபேசு மத்தியில போயிட்டு அங்க யார் உண்மையா கர்த்தருக்காக இருக்கிறாங்க, யார் பொய்யா கர்த்தருக்காக நடிக்கிறாங்க, இந்த விஷயத்த அந்த குத்து விளக்குல போய் தனியா பிரிச்சு எடுக்கிறார். ஏன்னா குத்து விளக்கு எதை வெளியே கொண்டு வருதுன்னா, கர்த்தர் இயேசு எனக்கூடிய சத்தியத்தை, கர்த்தர் இயேசுவோடைய சாயலை அது அப்படியே பிரதிபலிக்குது. இப்போ அந்த குத்து விளக்குல பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஒரு சாயல் உண்மையா கிறிஸ்துவோடையதா இல்ல பொய்யானதான்னு யார் அத கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு. பாருங்க, ஆங்கிலத்துல நான் வாசிக்கும் போது, when the Lord addresses each of these lampstands or churches, he find fault with the many and approve the few. அப்படின்னா அவர் அந்த குத்து விளக்கு மத்தியில போயிட்டு அவர் முதலாவது குற்றத்தை கண்டுபிடிக்கிறார். யார் தேவனுடையவர்கள், யார் கர்த்தர் இயேசுவோடையவர்கள், அதுல உண்மை உள்ளவர்கள் யாருன்னு அவர் சில பேரை மாத்திரம் என்ன பண்றாரு, தேர்ந்தெடுத்து செப்பரேட்டா வைக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல சகோதர சகோதரிகளை, ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இதே சிச்சுவேஷன் தான், இதே ஒரு நிலைப்பாடு தான் 7ஆம் சபையில வாழக்கூடிய நமக்கும். இப்போ 6 சபை காலம் முடிச்சுச்சுன்னா இப்போ எத்தனாவது குத்து விளக்குல கர்த்தர் இயேசு நின்னுட்டுக்கிறாரு, 7வது குத்து விளக்கு மத்தியில அவர் நிக்கிறாரு. இது ரொம்ப விசேஷம். மற்ற குத்து விளக்கெல்லாம் கர்த்தர் இயேசு ஆவியின் நிலையில ஒன்னும் அவரு பாக்குறாரு. அவர் தான் ஆல்பாவும் ஒமேகாவும் சொல்லும் போது இந்த சுவிசேஷ யுகம் முழு சபையில நடக்கூடிய எல்லா காரியத்துக்கும் அவர் தான் என்ன பண்றாரு, அவர் தான் ஆதி, அவர் தான் முடிவுன்னு சொல்லும் போது, இப்போ இந்த ஒரு லெவோதோக்கியா காலத்துல இன்னும் விசேஷம் என்னன்னு பார்க்கும்போது, இங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை மாத்திரம் அவர் பாக்குறது இல்ல,
விசாரிக்கிறதுல, யார் உண்மை பொய்ன்னு அவர் கண்டுபிடிக்கிறது மாத்திரம் இல்லை, அவருடைய பர்சனல் பிரசன்ஸ், அவருடைய வந்திருத்தலே ஆயிருக்கு. அப்படின்னா ரொம்ப அருகாமையில அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த பிரிச்சு எடுக்கக்கூடிய காரியத்தை அவர் பார்க்கிறாரு. பாருங்க சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய இந்த 7 குத்து விளக்கு தனித்தனியா இருக்குதுன்னா என்ன காரணம்னா, பிரசன்ட் ட்ரூத் ஃபார் 7 எபோக்ஸ். அப்படின்னா 7 சபை காலத்துக்கான அந்த காலத்துக்கே உரிதான ஏற்ற கால சத்தியம் தனித்துவமா கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா ஐடென்டிஃபை பண்றாரு. அதை நோக்குறாரு, நோக்கி பார்க்கிறாரு. அங்க யார் உண்மையா இருக்கிறாங்கோ, யார் பொய்யா இருக்கிறாங்க, அதை பிரிச்சு அவர் என்ன பண்றாருன்னா வைக்கிறாரு. அதுதான் இந்த இடத்துல குத்து விளக்கா காமிக்கிறது. குத்து விளக்குல வரக்கூடிய வெளிச்சம் எதைதான் பிரகாசிக்கணும், கர்த்தர் இயேசுவா தான் பிரகாசிக்கணும். ஏன்னா அவர் தான் சத்தியமோ ஜீவனமா இருக்கிறார். அங்க பொய்யா பிரகாசிக்குது, இல்ல பொய்யான ஒரு வெளிச்சம் உருவாகுதுன்னா கர்த்தர் இயேசு அதை என்ன பண்ண மாட்டாரு, அதை அங்கீகரிக்க மாட்டார். அதுதான் இந்த இடத்துல ஒரு FB மேயர் எனக்கூடிய ஒரு நபர் சொல்லும் போது 7 சபை காலம், 7 சபை காலத்துல இருக்கக்கூடிய சபைகள் வெவ்வேறு குணலட்சணமா இருந்தாலும் அவங்க பிரதிபலிக்கக்கூடிய விஷயம் ஒரே வெளிச்சமா தான் இருக்கணும். அந்த ஒரே வெளிச்சம் யாரு, இயேசு கிறிஸ்துவ மாத்திரத்தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ தாண்டி வேற ஏதாவது அவங்க செய்ய போகும்போது கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு, அங்க குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து போடுறாரு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய குத்து விளக்குக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கக்கூடிய குத்து விளக்குக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கும் போது, ஆசரிப்பு கூடாரம் மறுபடியும் அந்த பிரதான ஆசாரியர் செய்யக்கூடிய ஊழியம், அந்த குத்து விளக்குக்கு என்னென்னலாம் செய்யறார் பாருங்க சகோதர சகோதரிகளே. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம பார்க்கும் போது அந்த மெனூரா குத்து விளக்குல அங்க வரக்கூடிய வெளிச்சம் ஒரு காலம் அமைஞ்சிடக்கூடாது. எப்பவுமே ஆசரிப்பு கூடாரத்துல அந்த பரிசுத்த ஸ்தலத்துல 20 மணி நேரமும் அந்த ஒரு வெளிச்சம் பிரகாசிச்சுனே இருக்கணும். அது ஒரு காலமும் அது என்ன ஆயிடக்கூடாது, அணைஞ்சிட்டு கூடாது. அதுக்கு பிரதான ஆசாரியர் என்ன பண்றாருன்னா போய் அங்க இருக்கக்கூடிய திரிய ட்ரிம் பண்றாரு, கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா எண்ணெய ஊத்துறாரு. இது எப்போ செய்வாருன்னு பார்க்கும்போது அந்த ஆசாரியர் காலை விடிய காலையில தூங்குவாரு, அதே போல மாலையில சாயங்காலத்துல இது என்ன பண்ணுவாருன்னா அவர் ஊத்துவார். அப்படின்னா தொடர்ந்து அது ஆசரிப்பு கூடாரத்துல அந்த வெளிச்சம் வந்துனே இருக்கணும். பாருங்க அது கட் பண்ற ஸ்டைல் கூட பார்க்கும் போது கோல்டன் சிசர்ஸ் யூஸ் பண்றாரு, அதாவது பொன் கத்திரிகள். அது மாத்திரம் இல்ல, அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ஒரு திரி, அந்த கறி வருது பாத்தீங்களா, அந்த ஒரு கருப்பா, அதை வெட்டும் போது கூட எங்கேயும் கீழே விழுந்துடக்கூடாது. அந்த பொன் பாத்திரத்துல அதை வெட்டி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்போஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு தெய்வீக அர்த்தம் இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. அதே போலதான் கர்த்தர் இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில கூட பிரதான ஆசாரியரா காலை முதல் இந்த ஒரு முழு சுவிசேஷ யுகத்துல என்ன பண்றாருன்னு பார்க்கும் போது தொடர்ந்து நம்மளுடைய மனசுல பரிசுத்த ஆவிய உண்டாக்கும்படிக்கு கர்த்தர் இயேசு தான் என்ன பண்றாருன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பழைய சுபாவத்தை சுட்டி காமிச்சு அதை வெட்டி போடுறதுக்கு தேவையான எல்லா அனுபவத்தையும் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கொடுப்பார். எப்போ நம்ம அந்த ஒரு பழைய சுபாவத்தை, அந்த ஒரு பழைய சுபாவத்தோடைய அந்த ஒரு பாவத்தை எடுத்து போடுறோமோ பரிசுத்த ஆவி நமக்குள்ள அதிகமா பெற்றுக்கொண்டு அது கிரியை செய்யறது நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்போ ஒரு 3 காரியம் ரொம்ப முக்கியமான காரியங்கள் ஆசரிப்பு கூடாரத்துல என்னன்னா, அந்த விளக்கு, அந்த குத்து விளக்குல முதலாவது ஒரு காலமோ அங்க எரியக்கூடிய அந்த ஒரு வெளிச்சம் அணையக்கூடாது, முதல் விஷயம். 2வது அணையக்கூடாது அப்படின்னா அதை ட்ரிம் பண்ணினே இருக்கணும், கத்திரிச்சுனே இருக்கணும், எண்ணெய ஊத்தினே இருக்கணும். ஸோ இந்த ஒரு வேலையை இந்த 3 வேலையை பிரதான ஆசிரியர் தவறாம அவர் என்ன பண்ணணும், செஞ்சுனே இருக்கணும். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம பார்த்த காரியம். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல
இந்த தரிசனத்துல கர்த்தர் இயேசு யோவானுக்கு காமிச்ச இந்த தரிசனத்துல என்ன ஒரு சத்தியங்கள் காணப்படுது? இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பிரதான ஆசாரியர் எப்படி பராமரித்தார் அந்த மெனுரா குத்து விளக்க, பொன் குத்து விளக்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைக்கான இந்த குத்து விளக்குகளை கர்த்தர் இயேசு எப்படி பராமரிக்கிறார் என்னக்கூடிய சத்தியங்களை நம்ம அடுத்த வாரம் தியானிக்கலாம். பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த ஒரு பாடங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ தியானத்துக்காக விசேஷமாக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக